ஸோ சிறகடிக்க ஆசையில் நெக்ஸ்ட் வீக் 30th டிசம்பர் எபிசோட்ஸ் எப்படி இருக்க போகுது நமக்கு தெரியாது. ஏன்னா அது ஃபுல்லாமே டேரக்டர்ஸோட சாய்ஸில் இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி வியூவர்ஸோட சாய்ஸ் எடுப்போம். அதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன் நான். இந்த 5 கொஸ்டின்ஸுக்கும் எஸ் நோ கமெண்ட் கொடுக்க போகிறோம். எஸ்னா எப்படி இந்த ஆங்கிள் போக போகுது, நோனா எப்படி இதிலிருந்து டிவியேட் ஆக போகுது. ஸோ இந்த 2 ஆப்ஷனை வச்சு இந்த 5 கொஸ்டினுக்கு நம்ம விடையை கண்டுபிடிச்சி இந்த சாய்ஸும் இருக்கலாம், நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக இப்படி தான் ரன் ஆக போகுதுன்னு நம்ம ஒரு யூகிச்சு இதை செயல்படுத்துவோம். பிறகு வர அந்த டேரக்டர்ஸ் சாய்ஸ் அந்நேரம் பார்க்கும்போது இதுவும் மேட்ச் ஆகுதா. ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் அதில் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த 5 கொஸ்டினுக்கும் நான் தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த 5 கொஸ்டினுமே நான் வச்சுருக்கேன். அண்ட் இட் இஸ் யோர் சாய்ஸ். யூ கேன் கிவ் சம் கமெண்ட்ஸ் அபவுட் தட். 1 2 3 4 5 இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் டைப் பண்ணணும்னு தேவையில்லை. 1 போட்டு எஸ்னா இதுதான் ரீசன் நீங்களும் கமெண்ட் கொடுக்கலாம். 1 போட்டு நோன்னா இதுதான் ரீசன் கொடுத்தீங்கன்னா நம்ம ஒரு டிபேட்டுக்கு வரலாம். ஸோ இந்த இன்டராக்ஷன் செக்ஷன் வந்து வாரம் நடக்கும். ஸோ வாரம் we can debate on this. It's a very interesting one. So மக்களே, let's get into the content of KKS. Let's get into the scenario now. ஸோ இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின், விஜயா வரக்கூடிய எபிசோடில் ரோகிணி கூட பேசுவாங்களா? எஸ் அப்படின்னா இது எபிசோடு எப்படி ட்ராவல் ஆக போகுது, நோ அப்படின்னா எந்த பக்கமாக இது சாய போகுது. ஃபஸ்ட்டு வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். ஆமாம், விஜயா ரோகிணி கூட வரக்கூடிய எபிசோட்ஸில் பேசுவாங்க. இதுக்கு எஸ்ன்னு சொல்லும்போது காரணம் நம்ம என்ன சொல்லலாம்? ரோகிணி விஜயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்த பொண்ணு. எந்த நேரமும் அவங்க அப்பா வந்து செல்வ செழிப்போடு இருக்கிறனால மனோஜுக்கு ஒரு பெரிய மணி பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிற ஒரே காரணத்துக்காக விஜயா ரோகிணியை இன்னும் வரைக்கும் பவுஸாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லா மருமகளை விட. இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது அந்த ரோகிணியோடைய பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப வீக் அப்படின்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நான் சாய்ஸ் பண்ணுறது கட்டாயமாக விஜயா வந்து ரோகிணி கூட இந்த ஒரு காரணத்துக்காக பேசுவாங்க. இப்போ நோ அப்படின்னு ஒரு சாய்ஸ் எடுக்கிறோம். இல்லை, இந்த வரக்கூடிய எபிசோட்ஸில் விஜயா வந்து ரோகிணி கூட பேச மாட்டாங்க. எதனால் பேச மாட்டாங்க? மொதல் விஷயம், இந்த பணம் இந்த 27 லட்ச ரூபா பணம் ரோகிணியோட பணம் கிடையாது கையாளுறதுக்கு. அது தன்னுடைய சொந்த புருஷன் 27 லட்ச ரூபா ரிட்டையர்மெண்ட் பணம். இதை யாருமே வந்து விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி டேட்டுக்கு ரோகிணி வந்து வயசான கேரக்டர் ஆனால் கூட ரோகிணி மனோஜுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது ரோகிணியும் இந்த செயலை தான் செய்வாங்க. அப்போ விஜயா அதில் பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அது சரிதான். காரணம் என்னென்னா, தன்னுடைய புருஷனோட பணத்தை நீ எப்படி யாரையுமே கேட்காம எடுத்து செலவு பண்ணலாம். இந்த பணத்துக்கு நீ கஷ்டப்பட்டு பிடிச்சி அந்த பணத்தை வாங்கினதுக்கு சரிதான் எல்லாமே. ஆனால் தொலைச்சது மனோஜ் மூலமாக தான் எங்களுக்கு அது கிடைக்கிது. நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னா விஜயா வந்து ரோகிணி கேட்கும்போது, என் பையன் வழியாக தானே நீ இந்த வீட்டுக்குள்ளே வர, அப்போ நீங்கள் 2 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சனால இந்த 27 லட்சம் பணம் என் பையன் தொலைச்சான், என் பையனே திருப்பி கொடுத்துட்டான். அப்போ அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது, இது என்னுடைய பணம். அப்போ இதுக்கு நீ உரிமை கொண்டாடக்கூடாது. அது போக இன்னும் ஒரு காரணம், இந்த 27 லட்சம் பணம் வந்து கிடச்சதுக்கப்புறம் விஜயா கிட்ட ரோகிணி வந்து சொல்லியிருந்தால் விஜயா ஏமாற்றம் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட்டோடு இருந்திருப்பாங்க. அவங்க அந்த ட்ரஸ்ட்டை இழந்தனால அந்த ஒரு கோவத்தினால தான் வந்து ரோகிணி கூட பேசாமல் இருக்காங்க. ஸோ இந்த 2 சாய்ஸில் எஸ்னா இதான் டீவியேஷன், நோனா இதான் டீவியேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். விஜயா வந்து மனோஜ் கிட்ட 27 லட்சம் திரும்ப கொடுக்க சொல்லுவாங்களா இல்லை மாட்டாங்களா? எஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கொடுக்க சொல்லுவாங்க. எதனால் கொடுக்க சொல்லுவாங்க? நம்ம ஏற்கனவே அந்த கொஸ்டின்ஸுக்கு சில இடத்துல ஆன்சர் பண்ணியிருக்கோம் இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி கொஸ்டினில். ஏன்னா இந்த பணம் வந்து அவங்களுடைய புருஷனுடைய ரிட்டையர்மெண்ட் பணம். கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாரித்த அந்த ரூபா யாராலும் சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியாது. அதனால் சரிதான் அவங்க செய்கிறது. எஸ், அந்த பணத்தை திரும்பி மனோஜ் கிட்ட கட்டாயமாக அவங்க கேட்பாங்க.
மனோஜை கொடுக்க வைக்கிறதுக்கு நீ கடனை வாங்கினாலும் கொடுன்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டியில் விஜயா இருக்காங்க. அந்த கோபம், ஆங்காரம் எல்லாமே வந்து சில இன்சிடெண்ட்டில் நமக்கு அது தெரியுது. நான் சொல்கிறது எல்லா இன்சிடெண்ட்லையும் இல்லை, சில இன்சிடெண்ட்டில் அது டைரக்டர் தெளிவாக காமிச்சிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது எஸ், இதுதான் காரணம், எஸ்ன்னு நம்ம கொடுத்தோம்னா. இதே இதில் வந்து நோ அப்படின்னு நம்ம சொல்லும்போது, மனோஜ் என்னவா இருந்தாலும் விஜயாவுடைய பையன், அதுவும் ரொம்ப பெட்டான பையன் அவன். ஸோ விஜயாவுக்கு மனோஜை வந்து எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகக்கூடிய கெப்பாசிட்டியும் கிடையாது, தெரியவும் தெரியாது. எந்த நேரமும் அவனை பேக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள், பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் அவங்க. அப்போ இந்த பணம் 27 லட்சம் ஷோரூமுக்காக ஆரம்பிச்சது. என்னவா இருந்தாலும் 2 விஷயம் அதில் இருக்குது. ரோகிணி சொன்ன ஒரு இன்சிடெண்ட் ரொம்ப ப்ராப்பராக இருக்கிறதுல, உங்கள் பையனுக்கு நான் இந்த 27 லட்சத்தை கொடுத்து ஒரு தொழில் செய்ய சொல்லலைன்னா இன்றைக்கி அவர் இன்னும் வரைக்கும் பார்க்கில் தான் படுத்துக்கிட்டு இருப்பார்ன்றது ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கிங் கொஸ்டின் விச் வாஸ் ஆன்சர்ட் வித் ரோகிணிஸ் எண்ட். அப்போ ரோகிணி தான் தெளிவாக அதை சொல்லியிருக்காங்க. அது டேரக்டர் அந்த இடத்துல வந்து தெளிவாக காமிச்சிருப்பார். அந்த முக எக்ஸ்ப்ரெஷனே பயங்கரமாக இருக்கும். அதுக்கு பேர் எக்ஸ்ப்ரெஷன் ஷார்ட்னு பேர், அதுக்கு க்ளீனாக வச்சுருப்பார் அந்த இடத்துல. ஸோ இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால அண்ணாமலைகிட்ட போய் 27 லட்சத்தை மனோஜுக்காக விட்டு கொடுத்துருங்க, அவன் திரும்பி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கான் மாதம் ரூபா, அவனால் முடிஞ்சதை செய்கிறான், இந்த தொழில் மூலமாக அவனுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிது, ரோகிணியை வச்சு காப்பாற்றட்டும். ரோகிணியோட அப்பா நல்ல செல்வமான ஆள், என்றைக்குனாலும் வெளியே வந்து அந்த ரோகிணிக்கு அவங்க அப்பாவுடைய பணம் பலம் எல்லாமே கிடைக்க தான் போகுது, அது வரைக்கும் இவன் இதில் ட்ராவல் ஆகட்டும் அப்படின்ட்டு நோன்னு சொல்லி மனோஜ் கிட்ட விஜயா இந்த பணத்தை கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சாய்ஸ், அதாவது எஸ் ஆர் நோக்கு, இந்த டீவியேஷன்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ கம்மிங் எபிசோடில் இந்த கொஸ்டினுக்கு இப்படி நம்ம தீர்வு கொடுத்துருக்கோம். ஸோ டைரக்டர் சாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இந்த வீட்டு புரோக்கர் இருக்கார் இல்லையா கதிர், அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு முத்து அண்ணாமலை சொன்ன மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் நெக்ஸ்ட் லெவல் போவாரா? எஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம், நோ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து எஸ், கட்டாயமாக போய் பார்க்க தான் செய்வார். காரணம் என்னென்னா, அடுத்தடுத்து எபிசோட்ஸ் முதல்ல ட்ராவல் ஆகணும். ஏன்னா இந்த ஒரு இடத்துல ஸ்டக்கப் ஆகி இருக்க முடியாது. ஸோ இந்த சைடில் டீவியேஷன் கொடுத்தா தான் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும், அது டேரக்டர்ஸ்க்கே தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கட்டாயமாக முத்து வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவார். ஏன்னா அதில் ஒரு விஷயம் நடந்தது, நீங்கள் பார்த்தா கண்டுபிடிக்கலாம், இன்னும் கொஞ்சம் சில எபிசோட்ஸ் பின்னாடி போய் பாருங்கள். அந்த இளநீக்காரர் வெட்டும்போது, அந்த இளநியை வெட்டிகிட்டு இருப்பார் குடிக்கிறதுக்கு, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவார், ஒரு சிகப்பாக ஒரு ஆள் சினிமா படத்துலலாம் நடிச்சிட்டு இருக்காரு, சில சீரியல்ஸ்லாம் நடிச்சிட்டு இருக்காரு, அவர் வந்து கதிரை பார்ப்பார் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அந்த இடத்துல ஒரு யூகமாக நான் சொல்கிறது யாருன்னா, கறிக்கடைக்காரர் அந்த பாய். ஏன்னா அவர் தான் சிகப்பாக இருக்கார், ஆள் கொஞ்சம் வாட்டா சாட்டமாக இருக்கார், தலையில் ஒரு ஹேட் போட்டிருக்காரு, ஐ மீன் தொப்பி போட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு ஃபிசிக்கை பார்க்கும்போது அவரை தான் இருக்கணும். ஸோ அடுத்த லெவல் மூமெண்ட் வந்து அங்கே தான் முத்துவை கூப்பிட்டு போவார்னு நினைக்கிறேன் டேரக்டர். ஏன்னா சுவாரஸ்யம் வேணும் படத்தில், ஐ மீன் சீரியலில் அடுத்து அப்படின்னா அதான் சாய்ஸு. சரி, இப்போ நோ அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு ஷூட்டப் ஆன சீரியலுக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கலாம் மக்களுக்கு அப்படின்னு நினச்சா, இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு நெக்ஸ்ட் வீக்கு கொண்டு போகாமல் மேபி அதுக்கு அடுத்த வீக் கொண்டு போகலாம். ஏன்னா ஒரேடியாக அப்படியே மக்களை போட்டு ப்ரெஷர் கொடுத்து இதுதான் அப்படி சீரியல், நாங்கள் கசக்கி புளிவோம் உங்கள் மைண்ட்ஸை அப்படின்னு சொல்லி யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. இதில் இந்த ஹீட்டட் டாபிக்ஸ் லாஸ்ட் வீக்கு போனது வந்து எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரோகிணியை வந்து செம்மையாக அரைஞ்சது. ஸோ எவ்ரிபடி ஷுட் பி ஹாப்பி. ஸோ அந்த ப்ரெசன்ஸை டேரக்டர் ஸ்டில் என்ஜாயிங், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனால் இதையும் மறுபடியும் அடுத்த வாரமே புகுத்துட்டா கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாயிரும். சுவாரஸ்யம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுன்னு தான் மக்கள் நினைப்பாங்க. ஸோ அதனால் டேரக்டர் வந்து கட்டாயமாக அதை நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் வீக் எடுத்து போக மாட்டார், அதுக்கு அடுத்த வாரம் தான் எடுத்து போவார். ஸோ இதுதான் நான் எஸ் அண்ட் நோ ஃபார் திஸ் கொஸ்டின் அப்படின்றத நான் சொல்ல இந்த கொஸ்டினை இங்கே முடிக்கிறேன் நான். அடுத்த கொஸ்டின், அதாவது 4வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஸ்ருதி வந்து தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட இப்படி ஒரு இன்சிடெண்ட் இவங்க இன்லா வீட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஸோ ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம்னா என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது ஷில் பி ஆன் அ க்ளவுட் 9 பொசிஷன். பிகாஸ் என்னென்னா க்ளவுட் 9னா பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு விஷயம் யார் மூலமாக தப்பாக நடக்குமான்ட்டு, அதாவது எப்படான்னு வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரியான இன்சிடென்ட் அங்கே நடக்குமான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே கேரக்டர் அவங்க தான்.
அப்போ ஸ்ருதி சொன்னோன்னே எஸ் சூப்பர். அப்போ அவங்க நேராக வந்து விஜயா வந்து பார்க்க வரும்போது, என்ன சம்மந்தி இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துருச்சாமே, இப்படி ஆயிடுச்சாமே, ரோகிணி இப்படி பண்ணிட்டாலாமே, மனோஜ் இப்படி பண்ணிட்டானாமே அப்படின்னும் போது இன்னும் அந்த டாப்பிக்கு பயங்கரமாக ஹீட்டடாக இருக்கும். அண்ட் ஐ பிலீவ் டேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடுத்த சுவாரஸ்யத்தை இந்த இடத்துலையும் கொண்டு போய் இதையே ஒரு பெரிய 2 to 3 எபிசோட்ஸ் கொண்டு போகலாம். ஏன்னா விஜயாவோட ஹீட்டட் அப் டாபிக்ஸ் வந்து அது வந்து அது அவுட் பர்ஸ்ட் ஆகிற வரைக்கும், அதாவது பலூனை ஊதிக்கிட்டே இருந்து டம்முன்னு வெடிச்சோம்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் வந்து டேரக்டர் வந்து இப்போ வரைக்கும் அதில் வச்சுக்கிட்டு வராரு. அது நிறையா பேருக்கு நமக்கு தெரியும், ஆனால் நம்ம மறந்துடுவோம் அதை. ஸோ எஸ் அப்படின்னா இதுதான் பாயிண்ட்டு. நோ அப்படின்னு கொண்டு போனோம்னா சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். ஏன்னா ஸ்ருதி வந்து எப்போயுமே வந்து அவங்க அதாவது ஷீன்னு சொல்கிறத விட அவங்க ஒரு கேஷுவல் கேரக்டர். பார்த்துக்கலாம், நான் அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு போகிற ஆள், ஒரு சாரி ஒரு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு போகிற ஆள். ஸோ ஒரு நார்ம்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஆள் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்ம எஸ்ன்னு சொல்லி கொண்டு போவார். நோன்னு சொல்லணும்னா சுவாரஸ்யம் குறைஞ்சி போயிடும். அதனால் இதுக்கு எஸ் தான் நமக்கு சாய்ஸாக கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு நோ கொண்டு போயிட்டோம்னா அந்த சைடு இருக்கிற அந்த ஹீட்டட் டாபிக்ஸ் வந்து விஜயாவை வந்து பாதிக்காமல் ஒரு சுவாரஸ்யம் கம்மியாக கொண்டு போகும். கட்டாயமாக ஸ்ருதியோட மாமியார் வரணும், அந்த இடத்துல கேள்வி கேட்கணும், அது ஒரு பூகம்பமாக வெடித்து அதுலேருந்து 2-3 பாயிண்ட் வெளியே வரணும். ஸோ இது வச்சாருன்னா இன்னும் 2 வாரம் கழிச்சு இதுக்குண்டான ஸ்டெப்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக முன்னாடி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். நானும் அதை வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு எஸ் ஆர் நோ டிவியேஷன் இன்னைக்கு நான் முடிக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின், ஃபைனல் 5th கொஸ்டின். இந்த மாதிரியான சில சலசலப்புகள் நடந்துகிட்டு இருக்கும்போது முத்து ஏதாவது ஒரு இடத்துல ரோஹிணியோடைய பாஸ்ட் லைஃப், அதாவது முன்னாள் கணவர், அந்த வாழ்க்கை, கிறிஷ், இது எல்லாமே லிங்க் பண்ணி டாட் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல க்ளூ கிடச்சி அதுக்கு ஆதாரம் இல்லாமல் ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்து டைரக்டர் வைப்பாரா அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வைக்கிறாரு அப்படின்னா எஸ் அப்படின்னா ஆமாம் சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு கொஸ்டினுக்கு டேரக்டர் வந்து மறைமுகமாக நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே போகும்போது நமக்கு பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த எபிசோடை பார்க்கும்போது இது 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 இதுதான் எதிர்பார்த்தேன், அடுத்த வாரம் இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம், அடுத்த வாரம் இதைத்தான் எதிர்பார்த்தோம், அடுத்த வாரம் இதைத்தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், டேரக்டர் கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த சுவாரஸ்யம் இன்னும் டக்கராக இருக்கும். இது வந்து 5வது பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். கட்டாயமாக வந்து இதை வந்து மறைமுகமாக தான் கொண்டு போகணுமே தவிர்த்து எடுத்தும் கவுத்தும் அப்ஃப்ரண்ட்டாக வந்து முத்துக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறத விட இது மறைமுகமாக இதை டேரக்டர் எடுத்துகிட்டு போனார்னா டக்கராக இருக்கும் இது. ஸோ எஸ்ன்னு சொல்லும்போது இதுக்கு இப்படி தான் டிவியேஷன் இருக்கும். ஸோ நோன்னு சொன்னோம்னா சுவாரஸ்யம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கண்டுபிடிக்கணும். ஆனால் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக ஒரு 3 வீக்ஸ் போகுது, 4 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த எபிசோடுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா 4வது வாரம் 5வது வாரம்னா ரொம்ப சுவாரஸ்யம் குறைஞ்சி போயிடும் அது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எஸ்ஸுக்கு சுவாரஸ்யம் டக்கராக இருக்கும், நோக்கு சுவாரஸ்யம் கம்மியாக இருந்தாலும் மிச்ச பாயிண்ட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே சுவாரஸ்யம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த சுவாரஸ்யத்தை கெடுக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா முத்து வந்து இந்த பாஸ்ட் லைஃப்பை கண்டுபிடிக்கிறது வந்து முத்துவால் தான் பண்ண முடியும்னு சொல்லி இப்போ வரைக்கும் அது சுவாரஸ்யமாக மறைமுகமாக அதை க்ளீனாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இன்னமும் இதே மாதிரி க்ளீனாக அப்படி எடுத்துகிட்டு போகணும்னா ஸோ இந்த வெயிட்டேஜ் வந்து இந்த ட்ராமாவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஸுக்கு டிவியேஷன் இதான், நோக்கு இதான் என்னோடய டிவியேஷன். ஸோ என்னோடய சாய்ஸை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதே உங்களுக்கு ஏதாவது மக்கள் அனைவருக்கும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்குன்னா சின்னதாக போடுங்க, ரொம்ப பெரிய கமெண்ட் தேவையில்லை. ஏன்னா நம்ம புரிஞ்சிக்கலாம் இல்லையா, நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஸோ உங்ககிட்ட நான் நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணிட்டேன்ற ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ வி வில் மீட் அகெயின் ஆன் Monday ஃபார் திஸ் நியூ எபிசோட் ஃப்ரம் டேரக்டர்ஸ் சாய்ஸ். அதை டேலி பண்ணுதான்னு பார்க்கலாம். ஸோ until then, it's bye from KK's Content. Thank you so much.